அனைவருக்கும் வணக்கம். பிரபாகரன், தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் ஃபேக்கல்டி, கிங்மேக்கர் ஐஎஸ் அகாடமி. இப்போ எல்லாருமே பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்குற ஒரு முதன்மையான சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லை நாங்கள் படிச்சும் முடிச்சிட்டோம், எங்களால் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு முடியல, டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, அதே மாதிரி டைம் மேனேஜ் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை சமீபத்தில் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 4 ஸ்டெப் லேயராக நம்ம பார்க்கலாம். 4 படிநிலையாக நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா அசைன்மெண்ட். அப்போ ஒரு 5 கேள்வி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சாப்டருக்கு குறுந்தொகையே எடுத்துக்கோங்க. குறுந்தொகையில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 5 கேள்விகளை எடுத்துக்கோங்க. அதில் மாதிரி விடைகள் என்ன பண்ணுங்க, தயார் செய்ய ஆரம்பிங்க. அப்போ மாதிரி விடைகள் தயார் செஞ்சு அந்த அசைன்மெண்ட்டை ஓப்பன் புக் டெஸ்ட் எழுதுங்க. இது ஸ்டெப் நம்பர் 1, ஓப்பன் புக் டெஸ்ட். அதுலேயே நம்மளுடைய ஸ்ட்ரக்சரிங், ஆன்சர்ஸ், உட்தலைப்புகள், முன்னுரை, முடிவுரை எல்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அதே குறுந்தொகைக்கு ஒரு 5 கேள்வியோ 10 கேள்வியோ எடுத்துட்டு பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்க. இது ஸ்டெப் நம்பர் 2. அப்போ ஸ்டெப் நம்பர் 2ல தான் அங்கே போயிட்டு நமக்கு எவ்வளோ மறக்குது, எவ்வளோ ரீகலெக்ட் ஆகுது, இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால உணர முடியும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுத போகிறோம். இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் வெறும் குறுந்தொகை அப்படின்னு மட்டும் இல்லாமல் பேப்பர் 2ஓட ஃபுல் லென்த் டெஸ்ட், பேப்பர் 1ஓட ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டினா குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5-6 பகுதிகளை கலந்து 250 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுதலாம். இந்த 250 மதிப்பெண்களுக்கு எழுதுறப்ப எது நமக்கு ரொம்ப முக்கியம்னா குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ். அப்போ ஒரு 3 மணி நேர தேர்வை நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட எழுதுங்க. ஆனால் நல்ல பதில்கள் எழுத ட்ரை பண்ணுங்க, பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் தான் மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இதுவும் 250 மதிப்பெண்களுக்கு தான். ஃபுல் டெஸ்ட்டாகவே எழுதுவீங்க. இங்கே தான் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணிடுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி எழுதுறப்பயே, முதல் கேள்வி எழுதி பார்க்குறப்பயே 7 நிமிஷம் வச்சுட்டு எழுதுறோம், முடியல 10 நிமிஷம் வைக்கிறோம், 15 நிமிஷம் வைக்கிறோன்ட்டு டைம் ஃப்ரேமுக்குள்ளே எழுத பார்க்குறீங்க. இதனால என்ன நமக்கு பாதிக்கப்படுதுன்னா, குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் எழுதி பழகிட்டோம், நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணால் தமிழ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு எளிமையாக நமக்கு இருக்கும். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் தமிழ் ஆப்ஷனல் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.